ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு சோழன் ப்ரோ என்னை எப்படியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பார். பார்க்குற போது எல்லா இடத்துலையும் என்னை ஓட்டிக்கிட்டு மட்டும்தான் இருப்பார். ஆனால் இப்போ என்னடனா அவர் ஆளையே காணும், அவரை ஓட்டலான்னு தான் நான் பாண்டிக்குடியை அடம் பிடிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவரை ஓட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும், என்னக்கா தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சுப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி ஒரு பக்கம் அமைதியரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எதுக்காக அமைதியாக இருக்கணும்? அவர் என்னை எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்காரு, அவரை நான் பழிக்கு தீர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சோழன் ப்ரோ பாண்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஹவுஸ் ஓனர்கிட்டே இருந்து பணத்தை வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. சரி, அங்கே ஏதாவது கை கலப்பு ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் அங்கே போனாக்க கடைசியில் பார்த்தா சோழன் ப்ரோ அவரோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா இருந்துட்டு. நீங்கள் எதோ தப்பாக பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும், இல்லைக்கா நாங்கள் கரெக்டாக தான் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிடுறாங்க. பாண்டி அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டேயும் கேட்கவும், அது இவ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன பாண்டி, நான் சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறேன், என்ன நீ இந்த வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ராமிஸா அவரோட காலில் விழுந்து தான் என் பொண்டாட்டி நான் பணம் இல்லாமல் போனேன், என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.